முருகப்பெருமான் துணை. உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பமெல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம். கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு. துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசிநூல். பாகம் 1671. சுவடி வாசித்தளித்தவர் டி. ராஜேந்திரன், MA, B.Ed. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 26/4/2024 வெள்ளிக்கிழமை. பார்க்காக்க வந்த குருராஜனே, பரமானந்த ஞானபலம் கொண்ட ஆறுமுகன் என் அவதார தேசிகனே, ஐயனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானுமே ஞான அறிவுரையாசி உரைத்திடுவேன். குரோதி தகர்த்திங்கள் தன்னில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் 26/4/2024 வெள்ளிக்கிழமை. ஞானவான் அரங்கன் சொல் செயல் அத்தனையும் நாளமதில் சக்தியாக மாறி இனிதே தான தர்ம லோகமாக உலகை மாற்றி தக்கபடி உலகோர்க்கு ஞானம் காட்டியே களியில் உலக மக்களெல்லாம் கடைத்தேற்றம் பெறுகின்ற வண்ணம் ஞானவான்களாக அழியாமை பெற்று அரங்கன் தயவாலே அகிலத்தையே மாற்றுகின்ற ஞானவான்களாக ஞானிகளாக ஆகவே அடையாளம் கூடி இனிதே அற்புதத்தை அரங்கன் வேண்டலாக நிறைவேற்ற நேரும். இயல்பு கொண்டு ஓங்கார குடில் நோக்கி இன்னும் உலக மக்கள் வந்து சேர்ந்தால் போதும் அப்பா. அப்பனே இந்த பூ உலகம் பெருமை மிக்க ஞான உலகமாக மாறி ஞானவான்கள் தலைமை கொண்ட ஞானிகள் விரும்புகின்ற ஞான ஆட்சி ஞான சித்தர் காலமாகவே மாற்றி அற்புதத்தை களியில் நடத்தக்கூடும். ஞான அறிவுரை ஆசை முற்றே சுபம்.